ஃபஸ்ட்டு திருக்குறள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்க திருக்குறள் பார்ப்போம். திருக்குறள் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைந்தவை அறநூல்கள். அறநூல்கள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறது என்னது திருக்குறளில் தான் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளில் பயில்வோம், வாழ்வில் பின்பற்றுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடவுள் வார்த்தை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு, இது தெரிஞ்சுக்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம். அகரம் தான் என்னது எழுத்துக்களுக்கு தொடக்கம். அதே போல தான் ஆதிபகவன் தான் உலகத்துக்கு தொடக்கம் அப்படின்றது. அகரம் தான் எழுத்துக்கு தொடக்கம், ஆதிபகன் வந்துட்டு உலகத்துக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வான் சிறப்பு. விண் என்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள் நின்று உதட்டும் பசி. விண் என்று பொய்ப்பின், விண் வந்துட்டு இன்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சா மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் பசி துன்புறுத்தும். அதாவது விண் என்று விண்ணிலிருந்து விண்ணுனா என்ன மழையை சொல்கிறாங்க. விண் என்று பொய்ப்பின், விண்ணிலிருந்து மழை பொழியவே இல்லைன்னா பொய்ப்பின் விரிநீர், நீர் வரலன்னா வீணுலகத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உள் நின்று உதற்றும் பசி, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஊருக்கும் பசி அப்படின்றது வந்துடும். பசி நோய் வந்துட்டு துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள் நின்று உலற்றும் பசி. அப்புறமா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இதெல்லாம் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்து கெடுப்பதும் மழைதான். உரிய காலத்தில் என்னது உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பது மழைதான். பெய்யாது கெடுப்பது மழைதான். உரிய காலத்தில் பெய்து காப்பது மழைதான் அப்படின்றது. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பது மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பது மழைதான். அதாவது மழைதான் என்னது அழிக்கவும் செய்து, மழைதான் நல்லதையும் தருதுன்ட்டு. கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்று அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதுவும் சார்வாய் மாற்று அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்றது. மழை தான் என்னது கெடுக்கவும் செய்து, அதே மாதிரி என்ன பண்ணுது சார்வாய் மாற்று அங்கே எடுப்பதுவும் நல்ல விஷயமும் கொடுக்குது. நமக்கு மழை தான் கொடுக்குது. நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்றது. செயற்கரிய செய்வார் யார்? பெரியர் தான் என்னது செயற்கரிய செய்வார், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்றது ஞாபகம். முடியாத செயலை முடித்து காட்டுபவர் பெரியர். முடியாத செயலை முடித்து காட்டுபவர் யார்? பெரியர். முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னா அவங்க சிறியர். செயற்கரிய செய்வர் பெரியர். அதாவது செயற்கு அரிய செயல்கள், செயற்கு அரிய கரியன்ட்டு இருக்கிறது இல்லையா, இது அரிய அப்படின்றது மாதிரி ஞாபகம். அரிய செயற்கு அரிய செயல்களை செய்பவர் பெரியர். சிறிய செயற்கரிய செய்கலாதார் அப்படின்றது ஞாபகம். மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, தம்மை விட தம்முடைய மக்கள் தான் அறிவுரிமை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. தம்மின் தம் மக்கள், தம்மின் தம்னா தம்மை விட தம்முடைய மக்கள். மக்கள் அப்படின்னா குழந்தைகள். மக்கள் அப்படின்னா என்னது யார் குறிக்குது? குழந்தைகளை குறிக்குது. குழந்தை வந்துட்டு தமிழ் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து இந்த உலகத்தை விட மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாமே இது. அதில் இருக்க இந்த மண்ணில் இருக்கிற எல்லா உயிருக்கும் அதுதான் ரொம்ப சந்தோஷமான செய்தி. தம்மை விட தம்முடைய மக்கள் அறிவுடைமை அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறது கேட்குறது என்னது ரொம்பவும் சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என்ன என்று கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும், அதாவது பெத்து போட்ட டைமில் தாண்டியும் பெத்து போட்ட டைம் இருக்குல்லையே, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும். எப்போ அந்த தாய் ஒரு மகனை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஈன்றாங்களோ அதை விட எப்போ மகிழ்ச்சி அடைவாங்க. தன்னை சான்றோர் என கேட்ட தாய், அந்த பையனை வந்துட்டு மற்றவங்க சான்றோர் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்பவும் மகிழ்ச்சி அடைவாங்க. தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அவன் மகிழ்வதை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாள். பெற்றெடுத்த போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் அதை விட அந்த தாய் வந்துட்டு மகிழ்ச்சி அடைவாங்க. எப்போ அப்படின்னா தன் மகனை சான்றோர் என்று கேட்டால், சான்றோர் அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்க அப்படின்ட்டா அந்த தாய் வந்துட்டு அப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என்று கேட்ட தாய். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என்று கேட்ட தாய். அன்புடைமை. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தனக்கே என்பார்கள், அன்பு உள்ளவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பின் வலியது உயிர்நிலை, அது எல்லாருக்கும் எண்பு தோல் பொறுத்தர் உண்டு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். அன்பு இருந்தால் தான் எனது உயிருள்ள உடல். அன்பு இல்லாததே வெறும் எலும்பு கூட. அன்பு இல்லைன்னா எனது வெறும் எலும்பு தோல் தான் அப்படின்ட்டு. அன்பின் வலியது உயிர்நிலை, அது எல்லாருக்கும் எண்பு தோல் பொறுத்த உடம்பு. முன்னேறி குரல். பணிவுடன் இன்சுடன் ஆதல் ஒருவருக்கு அணியல மற்ற பிற.
பணிவுடன் இன்சொல்லுடன் ஆதல் ஒருவருக்கு அணியத மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. என்னது அணி? பணிவு, அப்புறமா இன்சொல். இது மிகச்சிறந்த அணி என்னன்னு கேட்பாங்க. மிகச்சிறந்த அணி என்னது? பணிவு, அப்புறமா இன்சொல். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி என்னது? பணிவு, அப்புறமா இன்சொல். இந்த பணிவு இன்சொல் என்பது ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. இனிய உழவாத இன்னாத குரல் கனியிருப்பு காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றதாகும். இதோட திருக்குறள் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் திருக்குறள் முடிஞ்சிச்சு. நூல்வெளி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் வந்துட்டு எவ்வளவு? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்திலும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறுவார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களுக்கு உண்டு. திருக்குறள் எவ்வளவு இருக்குது? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பெரும் பிரிவுகளை உடையது. 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறள். திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறள் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. திருக்குறள் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து. இதுக்கு வந்துட்டு என்னது? உலக பொதுமறை, அப்புறம் வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழக்கில் இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.